ஹாய் காய்ஸ், எனக்கு ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வானலில் எண்ணெய் விட்டுடலாங்க. இதில் நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. இது கொதி வரத்துக்குள்ளே இதுக்கு தேவையான கலவையை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் விட்டு அரிசி, கொத்தமல்லி, வரமிளகாய், சீரக மிளகு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதையும் வணக்கி இப்போ இதெல்லாம் ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கலாங்க. அடுத்ததாக கொதி வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்ச கலவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்மளுடைய பியோர் மசாலா டேஸ்டி நாட்டுக்கோழி குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த கறியை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இப்போ இந்த கறியை வணக்கிடலாங்க. அதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் விட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாங்க. அடுத்ததாக இதில் ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கறியை இதில் கொட்டி விட்டு நாட்டுக்கோழி குழம்பு மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டால் ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி.